அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். விஜய் அவர்களுடைய இந்த தஞ்சை மாவட்ட மக்கள் சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கு சார். விஜய் அவர்களுக்கு பொலிட்டிக்கலாக நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுத்தாங்க. விஜய் இதுக்கப்புறம் வெளியே வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ விஜய் வந்து மக்களை வந்து மீண்டும் சந்திச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ விஜய் வெளியில் வரமாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார் அப்படிங்கிறதே அது ஒரு முட்டாள்தனமான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து வந்து விஜய் ஏன் வெளியே வரமாட்டார்னு சொல்வதற்கு என்ன காரணம்? அவர் என்ன மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு எதுவும் ஓடிட்டாரா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து அவர் வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஒரு பக்கம் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயினுடைய மக்கள் சந்திப்பு அப்படின்னாலே காவல்துறை ஒரு கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. அதை வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து உங்களால் வந்து அதை எதிர்கொள்ள முடியாது. ஒரே ஒரு பாலை போட்டு உங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க. கரூரில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னா இவங்ககிட்ட பதிலே கிடையாது. அதனால் காவல்துறையினுடைய நிபந்தனைகள் எல்லாத்தையும் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு தான் இவங்க வந்து அந்த மக்கள் சந்திப்பை நடத்தாகணும். இன்னொன்று மக்கள் சந்திப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் சந்திப்பு அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருவாங்க. அது வந்து நிச்சயமாக பல இடங்களில் நம்ம பார்த்த காட்சிகள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5000 பேர், 4500 பேர், 4900 பேர் இந்த எண்ணிக்கையில் தான் காவல்துறையை வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அதனால் தாவேக்காவும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மக்கள் சந்திப்பாக இல்லாமல் ஒரு செயல் வீரர்கள் கூட்டம், நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றிட்டாங்க. பட் அதை மீறி ஒரு சில மக்களும் வந்து அந்த கூட்டத்துக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது போன்ற நிபந்தனைகளை எல்லாம் தாண்டி தான் தாவேக்கா கூட்டம் வந்து பல்வேறு ஊர்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அதே நேரம் விஜய் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, நம்ம நினச்ச மாதிரியான ஒரு மக்கள் சந்திப்பை நடத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கி காவல்துறை வந்து நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. அதனால நம்ம முடங்கி போகாமல் அந்த கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வந்து நம்ம மக்கள்கிட்ட போவோம். அதுக்கடுத்து 5000 பேர் தான் இந்த கூட்டத்துக்கு அனுமதி அப்படின்னாலும் அதை தொலைக்காட்சி நேரலை, அதுக்கப்புறம் யூடியூப் நேரலைகள் மூலமாக பல கோடி மக்கள் பார்க்குறாங்க. அது விஜய்க்கும் தெரியும். அப்போ அந்த வழியாக நம்ம வந்து மக்களை ரீச் பண்ணுவோங்கிறதுனால தான் இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு வந்து அவரை மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒருத்தர அல்லது 10 நாளைக்கு ஒருத்தர இந்த சந்திப்புன்னு நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி வந்து இவர் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிட்டாருன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதனால் அதுவே வந்து ஒரு அவதூறாக தான் நான் பார்க்குறேன். பழி மேலே பழி போட்டு கரூரில் ஆரம்பித்து நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனால் அந்த ரிலீஸ் பிரச்சனையில் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாமல் குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. ஆக்சுவலாக இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஜனநாயகன் படம் குறித்து பேசியிருக்காரு சார். ஏன் இப்போ பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? அதை ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்திருக்கலாம். அப்போ எவ்வளோ பேர் வந்து சொன்னாங்க ஏன் விஜய் வந்து இதில் அமைதியாக இருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ சமீபமாக பேசுகிறாரு சார். என்ன சார் காரணம்? ஜனநாயகன் குறித்து அவர் ரொம்ப டீட்டெயிலாகவும் பேசவே இல்லை. எனக்கு பல பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, அது மாதிரி ஜனநாயகனுக்கும் அப்படின்ட்டு அவர் இமீடியட்டாக வந்து கடந்து போயிட்டார். அது குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸுக்கு மேலே அவர் பேசியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று விஜய் ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக இருக்கார். இது வந்து ஒரு நடிகர் விஜயினுடைய பிரச்சனை. இதை வந்து மக்கள் பிரச்சனையாக நம்ம கொண்டு வரக்கூடாது, அது நியாயம் இல்லை அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். பட் அதே நேரம் தனக்கு எப்படியெல்லாம் நெருக்கடிகள் கொடுக்கப்படுதுங்கிறத மக்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அப்படி போகிற போக்கில் அதை அட்ரஸ் பண்ணார தவிர அது குறித்து அவர் டீட்டெயிலாக பேசல. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, ஜனநாயகன் குறித்து விஜய் வந்து பேசணும்னு விரும்பினா அந்த படத்தினுடைய பிரச்சனை குறித்து அவரால் அரை மணி நேரம் பேச முடியும். அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்கு. ஆனால் அவரை பொறுத்தவரை நம்ம ஏதாவது குண்டாக்க பேசி அந்த தயாரிப்பாளருக்கு இன்னும் சிக்கல் ஆயிடுச்சா என்ன பண்ணுறதுங்கிறதுனால தான் அவர் அது குறித்து வந்து பேசலைன்னு நினைக்கிறேன். பட் அதே நேரம் இந்த மாதிரியான ஒரு ஒற்றை வார்த்தையில் கூட பேசாமல் இருப்பார் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி இந்த ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு வந்து சொல்கிறார். இதெல்லாம் மக்கள் பேசுறது சார். இதை வந்து பொது வெளியில் பேசும்போது அது வந்து சரியான ஒரு வாதமாக இருக்குமா சார்? அதாவது விஜயினுடைய பேச்சை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஓகே, விக்கிரவாண்டி அந்த முதல் அரசியல் மாநாடு தொடங்கி பல்வேறு கூட்டங்களில் விஜய் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான மேடை தமிழும் பேச்சு தமிழும் கலந்து அப்படி பேச ஆரம்பித்தார். அதனாலேயே நிறைய தடுமாற்றங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ரூட்டை கரெக்டாக பிடிச்சிட்டார். ஏன்னா கலோக்கியலாக நம்ம பேசி வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகணும், மக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ரூட்டாக
அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து அரசியல் மேடை அப்படின்னால இந்த மாதிரி அவர்களே இவர்களே நீ நீட்டி முளைக்கு பேசணும், என் ரத்தத்தின் ரத்தங்களே அல்லது என் உடன்பிறப்புகளை இப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்கணங்களை எல்லாம் உடைச்சிட்டு தானே இன்னைக்கு வந்து அவங்க வேற மாதிரியான ஒரு பேச்சை வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, தஞ்சாவூரில் நடந்த அந்த கூட்டத்தையே பார்த்தீங்கன்னா எந்த பாசாங்கு வார்த்தையும் எந்த சம்பிரதாயமான வார்த்தையுமே இருக்காது. ஹாஃப் வேல் அப்படியே ஓப்பன் பண்ணுவார். இதெல்லாம் நீங்கள் அரசியல் மேடைகளில் முக்கியமாக திமுக அதிமுக போன்ற இந்த திராவிட கட்சிகளுடைய அரசியல் மேடையில் நீங்கள் இப்படிலாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரியான அந்த பூடகமாக அந்த பாசாங்கு வார்த்தைகளை போட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சப்ஜெக்ட்குள்ளேயே வருவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வருவதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மக்களோடு ஒரு உரையாடுகிற அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அதுக்கப்புறம் திமுக தீய சக்திங்கிறது தான் விஜய் சொல்ல வருகிற விஷயம். அதே நேரம் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து பிடித்தமா நம்மளுடைய பேச்சு இருக்கணுங்கிறதுனால பராசக்தி ஓம் சக்தி என்னென்னமோ சக்தி எல்லாம் சொல்லி தீய சக்தி அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்னன்னா ஏற்கனவே ஒருத்தரை பேசும்போது வந்து எனக்கும் கெட்ட வார்த்தை நிறைய பேச தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அது ஒரு கட்சி தலைவர் பேசுகிற விஷயம் இல்லை. அதை வந்து விஜய் தவிர்த்திருக்கலாம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு யாருக்கும் அதை ஒரு இதில் ஒரு மாதிரியான அர்த்தம் வர்ற மாதிரி ஒரு பாஸ் விட்டுட்டு அப்படியே கடந்து போவார். இது வந்து கைத்தட்டல் வாங்குவதற்கு நல்லா இருக்கும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து அது அவ்வளவு நாகரிகமான விஷயமா இருக்காது. ஸோ இப்போ நாம் கண்டிக்க வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்களை தான். அதை வந்து விஜய் தவிர்த்தா நல்லா இருக்கும். ஒன்று நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம ரெண்டு பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். அதிமுக திமுக இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் வந்து ஒன்று இருக்குன்னு வந்து சொல்றாரு. இப்போ திமுக வந்து எஸ்ஓபி வந்து போடுவாங்க, அதிமுக வந்து இந்த பழியை வந்து தூக்கி போடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அதிமுக எங்கேயும் வந்து விஜய் மேலே இந்த பழி போட்டு பார்க்கவில்லை சார். ஒரு கட்டம் வரைக்குமே அதிமுக வந்து தாவேக வந்து சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் எப்போ வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் அதிமுக வந்து பதிலடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இது சொல்றது வந்து சரியான ஒரு வாதமா சார்? அதாவது இந்த பேச்சை இதற்கு முன் விஜய் எங்கேயாவது பேசியிருக்காரா? எங்கேயுமே பேசலை. அதிமுக குறித்து விமர்சனம் பண்ணாமல் கடந்து போயிட்டாரு. ஆனால் தாவேகா வந்து இனி அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமியே வந்து விஜய் குறித்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு பயந்துக்கிட்டே வீட்டில் இருந்தார் அப்படி இப்படின்லாம் விஜய் குறித்தும் தாவேகா குறித்து அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ அதிமுக தாவேகாவை விமர்சனம் செய்த பிறகு அந்த கட்சி குறித்து தாவேகா தலைவரோ தாவேகா நிர்வாகிகளோ பேசாமல் இருப்பது சரியா? அப்ப அவர்கள் குறித்து விமர்சனம் பண்ணித்தானே ஆகணும். ஸோ அதை தான் அவர் பேசுறாரு. அதை விஜய் குறிப்பிட்ட மாதிரி எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் நேரடி டீலிங் இருக்கா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளுக்குள்ள வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னா இப்போ திமுக ஆட்சி காலத்தில் நிறைய ஊழல் நடக்கும். அதிமுக எதிர்கட்சியாக உட்காந்துக்கிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வைப்பாங்க. அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வந்து இந்த திமுக அமைச்சர்கள் மீது ஒரு வழக்கெல்லாம் பதிவு பண்ணுவாங்க. ஆனால் எந்த அமைச்சரும் சிறைக்கு செல்கிற அளவுக்கு அந்த வழக்கு போகாது. ஏன்னா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு போலீஸ் வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யும், லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க அப்படியே நின்றுடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழல் நடக்கும். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதா சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அது நகராது. இது வந்து ஒரு வகையான அண்டர்ஸ்டாண்டிங் தான். பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதா பையனூரில் வந்து அவங்களுக்கு ஒரு பங்களா இருந்தது, சிறுதாவூரில் இருந்தது, கொடநாட்டில் இருந்தது. ஜெயலலிதா ஒவ்வொரு முறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய பங்களா கிடையாது, ஏன்னா யாரோ ஒருத்தருடைய பங்களாங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு திமுக ஆட்சி நடக்கும். ஆனால் அன்றைய முதலமைச்சரான கருணாநிதி நினைச்சிருந்தா சிறுதாவூர் பங்களா யார் பேரில் இருக்கு, பையனூர் பங்களா யாருடைய பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத ஒரு மணி நேரத்தில் சொல்லியிருக்க முடியும். ஆனால் 5 வருட காலம் ஆட்சியில் இருந்தால் அப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணவே இல்லை. என்ன காரணம்? இவங்களுக்குள்ள இருக்கிற வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் வந்து உங்க கீழே இருக்கிறவங்க மேலாம் நடவடிக்கை எடுப்பேன், ஆனால் உங்ககிட்ட மட்டும் நான் வரமாட்டேன். அதே மாதிரி நீங்க ஆட்சிக்கு வரும்போது நம்ம வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதைத்தான் விஜய் வந்து கொஞ்சம்
மிகைப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சென்னையில் இருக்கும்போது டெல்லின்னு வந்து கூவுறது, இப்போ டெல்லிக்கு போனால் அந்த வெள்ளை குடை வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவங்களாவது வந்து சென்னையில் இருக்கும்போது வந்து கூவுறாங்க, ஆனால் இப்போ விஜய் அவர்கள் எங்கேயும் வந்து பாஜக குறித்து கூவ மாட்டாரு சார். அதாவது இன்றைக்கு தாவேக்காவுடைய எதிரி வந்து திமுக தான், அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜய் வந்து பாஜகவுடைய பி டீமும் இல்லை, இந்த தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. என்ன காரணம்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பது திமுக, திமுகவை அகற்றுவது தான் தாவேக்காவினுடைய ஒரே நோக்கம். நம்ம டைவர்ட் பண்ணி ரோட்டில் போகிறவனெல்லாம் திட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைலூட் ஆகிடும். அதனால் என்னுடைய எதிரி திமுக, அவர்களை நான் எதிர்த்து சண்டை பண்ணுறேன்ட்டு அவர் போயிட்டுருக்காரு. அதுதான் சரியானதும் கூட. நீங்கள் இந்த நேரத்தில் போய் கண்ட கட்சியையும் தனக்கு போட்டியே இல்லாத கட்சிகள் குறித்தெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. பட் அதே நேரம் அடுத்து மக்களவை தேர்தல் வரும், அன்னைக்கு அவர் பாஜகவை விமர்சனம் பண்ணாமல் திமுகவை நோண்டிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா நம்ம நிச்சயமாக கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த தேர்தல் என்பது 2026க்கு பிறகு தமிழ்நாட்டை யார் ஆள்வது, திமுகவா தாவேக்காவா, அதுதான் அவருடைய பிரச்சனை. அதனால வந்து அவங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. பட் அதே நேரம் நீங்கள் திமுகவை மட்டுமே எதிர்த்து கொண்டிருப்பது சரியான விஷயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த களத்தில் வந்து அதிமுகவும் போட்டி தான். அப்போ அந்த அதிமுகவை நீங்கள் ஒரு தீய சக்தியாக ஊழல் சக்தியாக மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டினுடைய விரோதியான, தமிழ்நாட்டின் துரோகியான பாஜக அதிமுக பக்கம் இருக்குது, அதையும் இவர் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தணும். அதுதான் ஒரு சரியான அரசியலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த கூட்டங்களில் வந்து விஜய் வந்து அதை நோக்கி நகர்வாருன்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேலே அந்த கரூர் சம்பவத்தில் திமுகவால் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக விஜய் வந்து நம்புகிறாரு. ஸோ அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் ஒரு திமுக எதிர்ப்பு இவ்வளோ வீரியமாக வெளிப்படுவதற்கு காரணம்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஆக்சுவலாக சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், 2வது முறை வந்து திமுக வந்து ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு. கலைஞராலேயே வந்து முடியாது, இது எப்படி ஸ்டாலினால் முடியும்னு வந்து விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்போ தாவேக்கா உள்ளே வந்தாலும் அது வந்து ஓட்டை தான் பிரிக்கும், ஈஸியாக வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான அந்த வழியை தான் கொடுக்கும் வந்து சொல்கிறாங்களே சார். மீண்டும் 2வது முறை வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும். அதாவது யார் ஆட்சி அமைப்பாங்கிற ஆரூடத்தை நம்ம சொல்ல முடியாது. 2026 தேர்தல் முடிவு தான் அது வந்து தெரியப்படுத்தும். அதே நேரம் இன்றைக்கு பல சர்வேக்கள் நடக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தாவேக்கா வந்து வலுவாக இருக்குது. தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. முக்கியமாக பெண்களும் இளைஞர்களும் பெருவாரியாக இந்த கட்சியை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் மெல்ல வெளிவருது. அந்த அடிப்படையில் தான் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கலாம், தாவேக்கா 2ஆம் இடத்துக்கு வரலாங்கிற தகவல்கள்லாம் வருது. எல்லாத்துக்கும் மேலே திமுகவின் கோட்டையாக இருக்கிற சென்னையிலேயே தாவேக்காவுக்கு செல்வாக்கு இருக்கிறதால செய்திகள் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கற்பனை அல்லது ஏதோ பணம் வாங்கிட்டு சர்வே பண்ணுறாங்க நம்ம கடந்து போயிட முடியாது. கடந்த காலங்களில் பல சர்வே முடிவுகள் உண்மையாகி இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திமுக எதிர்ப்பு ஒரு 3 அணியாக நிற்கும் போது அது அப்படியே வந்து பிரிந்து டைவர்ட் ஆகும். என்ன அந்த எதிர்ப்பு வாக்குகள் சரிசமமாக பிரியும் போது அது திமுகவுக்கு பலமாக இருக்குங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. பட் அதே நேரம் விஜயின் வருகையால் இந்த தேர்தலில் இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. ஆக்சுவலாக இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து விஜய் வந்து முதல் முறையாக கொடுத்துருக்காரு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, தேர்தல் வாக்குறுதிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. பெண்கள் தினத்தை முன்னிட்டு மார்ச் 8 வரப்போகிறதாக ஒரு தகவல் இருக்குது. மேபி அன்னைக்கு கூட அது வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரம் அவர் பிரச்சாரத்துக்காக இன்னைக்கு தஞ்சாவூர் போன மாதிரி போகிற இடத்தில் அந்த ஊர் மக்களுக்கு, அந்த ஊர் மக்கள் பயனடைகிற மாதிரியான விஷயத்தை வந்து அவர் பேசுறதுங்கிறது வழக்கமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. என்ன காரணம், அவர் வெறுமனே விவசாயிகளுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. பட் அதில் சில வேலிடான விஷயங்களும் இருக்குது. என்ன அப்படின்னா இன்றைக்கி தெரியும், திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு பல இதில் வந்து அந்த குடவுன் இல்லாததுனால மழையில் நனைஞ்சு அதுலேயே நாற்று முளைச்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் கொள்முதல் நிலையத்தை கொண்டு வரும்போது அவங்ககிட்ட கமிஷனை எதிர்பார்த்து வேணும்னே அதை கொள்முதல் பண்ணாமல் போட்டு வச்சுருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரோட்லேயும் அங்கே இங்கே அந்த நெல்லை குமிச்சு வச்சுருப்பாங்க. அப்போ மழை வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த நெல்லெல்லாம் நனைஞ்சு வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும்.
இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து அவர் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு. விவசாயிகளுடைய ஒரு தீராத பிரச்சனை இது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து இந்த ரேஷன் கடை குறித்து ஒன்று சொல்கிறாரு. பெண்களே வந்து அந்த ஊழியராகவும் இருப்பாங்க, அந்த இடையாளராகவும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனுடைய பின்னணி என்னங்கிறது தெரியல. ஏன்னா ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் அரிசியாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், மூட்டையாக வரும். அங்கே 2 பெண் பணியாளர்கள் இருந்தாங்கன்னா அதை எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இவங்க என்ன அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்கங்கிறது தெரியல. அதுக்கடுத்து நம் தாய்மார்களுக்கு ஒரு ஆண் பணிபுரிகிற ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பெண்களே ஊழியர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல என்ன புரட்சி இருக்க போகுதுங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி இவர்கள் அறிவிக்கிற இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில நல்ல அம்சங்களும் இருக்குது, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாகவும் இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம தாவேக்காவை இடம் போடணும்னு அவசியம் இல்லை. அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி முழுமையாக அந்த மேனிஃபெஸ்டோ வரும்போது தான் சொல்ல முடியும். இப்போ விஜய் சொல்கிற மாதிரி மக்களை ஏமாற்றுகிற எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. அது அந்த தேர்தல் வாக்குறுதியில் பிரதிபலித்தால் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். இல்லை சார், அந்த பயிர்க்கடன் வந்து ரத்து பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த 2 ஏக்கர் மட்டும் வச்சிருக்க ஆட்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மருத்துவம் மற்றும் இந்த பொறியியல் சார்ந்த படிப்புகளுக்கெல்லாம் இலவசம் வந்து சொல்லியிருக்காரு. அரசே வந்து பொறுப்பேற்கும் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, விவசாயம் பண்ணுகிற எல்லாருமே ஏழைகள் கிடையாது. பல ஏக்கர் விவசாய நிலம் வச்சுருப்பாங்க, அவங்க உண்மையில் ஒரு பண்ணையாராக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் விவசாயிகளுக்காக ஒரு சலுகை வழங்கும் போது அந்த சலுகை அந்த பண்ணையாருக்கும் போய் சேரும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் விவசாயிகள் அப்படின்னு ஒரு பொது பார்வை பார்த்தா இந்த நிவாரணம் என்பது உரியவர்களுக்கு மட்டும் இல்லை, வசதி படைத்தவர்களுக்கும் போய் சேருகிற ஆபத்து இருக்குது. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு சீலிங் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் என்ன உண்மையான பயனாளர்களுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் 2 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருப்பவர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி செலவை அரசு ஏற்கும்னு சொல்கிறாரு. அது ஒரு நல்ல ஸ்கீம் தானே. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்னும் சொல்ல போனால் ஒருத்தனுடைய வாழ்நாள் சேமிப்பே எங்கே கரைஞ்சி போகுது அப்படின்னா ஒன்று மருத்துவத்துக்கும் இன்னொன்று கல்விக்கும் தான். ஏன்னா இப்போ நான் மெரிட்டில் படிச்சுட்டு வர்றவங்களுக்கே நீங்கள் வந்து பல ஆயிரம் ரூபாய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிற சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதை அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு ஸ்கீமை சொல்கிறாரு.